தெரியாத கொஸ்டின் இருக்கு, டெஸ்ட் அட்டென்ட் பண்றோம், 100 மார்க் 40 மார்க் தான் வாங்கியிருக்கோம், 60 மார்க்கு தெரியல, அடுத்த பாடத்துக்கு போயிடும். 60 பாடத்துக்கான கான்செப்ட் தெரியல, அடுத்த பாடத்துக்கு போறோம், 60 பாடத்துக்கான கான்செப்ட் தெரியல. இப்படியே படிச்சு 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 நம்மளால 40ல இருந்து 50 60 இந்த மாதிரி நம்மளால ரைஸ் பண்ண முடியுது. கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியல, ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியல. அப்ப ஃபுல் ஸ்கோர் நீங்க பண்ணணும்னா புத்தகத்தை தரோவா படிக்கணும். அதான் சொன்னாங்களாம், முதல்ல அதுக்கு வந்து பயிற்சி வேணும். நீங்க மைக் டைசன் கேள்விப்பட்டீங்களா? மைக் டைசன் தெரியுமா? தெரியும். உலகினுடைய குத்துச்சண்டை வீரர்ல நம்பர் 1 குத்துச்சண்டை வீரர், அப்படித்தானே? அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், உலகில் நம்பர் 1 குத்துச்சண்டை வீரர் ஆனதுக்கு பின்னாடி நீங்க காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருவீங்களாமே அப்படின்னு கேட்டாராம். நீங்க நம்பர் 1 வீரர் ஆயிட்டு அப்புறம் எதுக்கு நீங்க எந்திரிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், நீங்க சொல்றது தப்பு, நான் 4 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவேன். 4 மணிக்கு எந்திரிக்க 4 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவேன், 4 மணிக்கு என்னுடைய பயிற்சியை ஆரம்பிப்பேன். 4 மணிக்கு என்னுடைய பயிற்சி ஆரம்பிப்பேன். ஆனா இப்போது நான் வந்து நம்பர் 1 வீரரா இருக்கேன். 4 மணிக்கு பயிற்சி ஆரம்பிச்சா நம்பர் 1 வீரரா இருக்கேன். என்றாவது ஒரு நாள் நான் தோற்றேன் ஆனால், நான் வீழ்த்தப்பட்டேன் ஆனால், அன்று என்னுடைய பயிற்சி, நான் எழுந்திருக்கக்கூடியது என்னுடைய பயிற்சி அன்று 3 மணிக்கு ஆரம்பித்து விடுவேன். அப்ப நீங்க மார்க் குறைஞ்ச அன்னைக்குன்னு மார்க் குறைஞ்சிட்டீங்களா? அப்ப நான் இது வரைக்கும் 4 மணி நேரம் தான் படிச்சிட்டு இருந்தேன் வீட்டுல, காலைல 5 மணிக்கு தான் எந்திரிச்சேன். இல்ல, நான் 60 மார்க்கை ரீச் பண்ணணும். அப்ப 4 மணிக்கு எந்திரிப்பேன். 100 மார்க்கை ரீச் பண்ணணும், 3 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால என்ன பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். இன்னொரு எக்ஸாம்பிள், குங்ஃபு வீரர் புருசுலி தெரியுமா? புருசுலி கேள்விப்பட்டீங்களா? ஆமா இல்லையா? அவருக்கு 2 காலும் ஈக்குவலா இருக்காது. ஒரு கால் வந்து நீளமானது, ஒரு கால் குட்டையானது. அது தெரியுமா? அவருக்கு வந்து கண் பார்வை தெரியாது, அவருக்கு -10 கண்ணு தெரியாது. ஆனா உலகின் நம்பர் 1 குங்ஃபு வீரரா இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, உலகினுடைய நம்பர் 1 குங்ஃபு வீரரா இருக்கீங்களே எப்படின்னு கேட்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒரே விஷயம், நான் என்னுடைய ஹிக்கு உதைக்கிறார்களா இல்லையா, ஒரு ஒரே வகையான ஹிக்க தினமும் 5000 டைம் பிராக்டிஸ் பண்றேன். அப்ப அவர்கிட்ட இன்னொருத்த கேட்கிறாரு, நீங்க யாரை பார்த்து பயப்படுறீங்க? நீங்க நம்பர் 1 குங்ஃபு வீரர் இருக்கீங்க, யாரை பார்த்து பயப்படுறீன்னு கேட்கிறாங்க. அப்ப யாரை பார்த்து அவர் பயப்பட்டார் தெரியுமா? அவர் என்ன சொன்னார், நான் யாரை பார்த்து பயப்படுறேன்னு தெரியுமா? நான் நிறைய ஹிக்கு, நிறைய ஸ்டைல் இருக்குல்ல, அவரை பார்த்து நான் என்னைக்குமே பயந்ததே கிடையாது. அவரை நான் என்னைக்குமே பார்த்து பயந்தது, நிறைய வித்தைகளை கத்து வச்சுட்டு வந்து நான் பயந்ததே கிடையாது. ஆனா ஒரே வித்தையை ஒருத்தன் டெய்லி 10,000 முறை செஞ்சா அந்த வித்தையை பார்த்து தான் நான் வந்து பயப்படுறேன். அந்த வித்தை தான் அவனை என்னை வந்து என்ன ஜெயிக்க வைக்கும். அந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆழ படித்தால் ஒரு பாடத்தை எடுத்துட்டு சார், இந்த ஒரு பாடத்தை முடிச்சுட்டு அடுத்த வாரத்துக்கு போவேன், இந்த பாடத்துல எனக்கு எல்லாமே தெரியும், நீ எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டா, ஃபர்ஸ்ட் பாடம் படிக்கிறது வந்து நீ பிராக்டிஸ் பண்ணிட்டா கண்டிப்பா நீ முதல் முயற்சியிலேயே IIT வாங்கலாம். கண்டிப்பாக யோசிங்க. அப்ப நமக்கு மூக்கு தான் புரிஞ்சா, கிளாஸ்ல பார்ப்போம், கிளாஸ்ல நமக்கு ஆர்வம் வந்திருக்கு, இன்னைக்கு வந்து பார்த்திருப்போம், இன்னைக்கு படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. காலையில வந்து இன்னைக்கு கிளாஸ்ல போறேன், நான் தான் எல்லா ஆன்சரும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒரு ஆர்வம் வந்திருக்குமா இருக்கியா? சார் வந்து கேட்டவன ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுவேன், தப்பா பண்ணுவேன். பக்கத்துல உன் பக்கத்துல ஃப்ரெண்ட் இருப்பான் பாரு, அவன் ஒன்னு பார்வை பார்ப்பான் பாரு, ஒரு பார்வை பார்த்திருக்கானா இல்லையா? அப்படித்தானே?
உண்மையிலே அவனுக்கும் தெரியாது.